இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 28 34 முடிய. இயேசு கலிலேயாவின் மறுகடையை அடைந்தார். அங்கே பேய் பிடித்த 2 கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியை யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். இறைமகனே, உமக்கு எங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். யார் இயேசு? நாம் நம்புகின்ற ஆராதிக்கின்ற கடவுள் யார் என்பதை உணரச் செய்கின்ற ஒரு அற்புதமான பகுதி. வாழ்க்கையில யாரும் அந்த பக்கம் போக முடியாத அளவிற்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். வாழ்க்கையில பெருந்துன்பங்கள் வரும். என்ன செய்வதென்றே தெரியாது. குடும்ப வாழ்க்கையில கணவனோடு மனைவியோடு எப்படி பழகுவது, எப்படி செய்வது? எதை எடுத்தாலும் கோபப்படுகிறார்கள், எதை எடுத்தாலும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். நான் என்னதான் செய்வது? யாரும் போக முடியாத அளவிற்கு கொடியவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அதை வதைக்க வந்தவர் இயேசு. எதை வதைக்க வந்தவர்? தீமைகளை வதைக்க வந்தவர், தீமைகளை ஒழிக்க வந்தவர். இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர்? துன்பங்களை வதைக்க வந்தவர், நம்மை வதைக்கின்ற துன்பங்களை வதைக்க வலிமை உள்ளவர் இயேசு பெருமான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையாளர்களாக வாழ முடியாமல் தவிக்கின்ற வேளையில் அப்படிப்பட்ட சூழலை மாற்ற வல்லவர் இயேசு பெருமான். நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்து என்ன செய்வதென்றே தெரியவில்லையே, அதற்கு அந்த உள்ளத்திலே எழுப்ப வேண்டிய உணர்வு என்ன? நம்பிக்கை உணர்வு. இயேசுவில் நம்பிக்கை உணர்வு. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்றால் இயேசுவிடம் சரணடைந்து விட வேண்டும். அன்பானவர்களே, நான் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனை சமீப காலத்திலே சந்தித்தேன். அவருடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை செய்கிறார், நிறைய பணம் புரளுகிறது. அவர் தன்னுடைய ஒரு சிறிய பயணத்தை தொடங்கும் முன்பாக ஒரு ஆலயத்திற்குள்ளே செல்லுகிறார். ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறார். நானும் அங்கே செல்லுகிறேன். அன்பானவர்களே, அவர் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து கிடக்கிறார். யார் முன்னால்? ஆண்டவராகிய கடவுள் இயேசு ஆண்டவர், நற்கருணை நாதன். நிறைய வேளைகளிலே நாம் சரண்டர் செய்வதில்லை. நம்முடைய துன்பங்களை, நம்முடைய திட்டங்களை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை, நம்முடைய தேவைகளை சரண்டர் at the feet of Jesus. அப்படி செய்தால் இந்த 2 பேரும் யாரும் அந்த பக்கம் செல்ல முடியாதவாறு வதைக்கின்ற கொடியவர்களாக இருந்தவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மிக அமைதியான மனிதர்களாக மாற்றுகிறார். அவர்களிடம் இருந்த தீய ஆவி வெளியேறிற்று. இயேசு அதை செய்ய வல்லவர். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களில் இருக்கிற பேய் தன்மைகள், ஆணவம், சுயநலம், பெருமை, புகழ்ச்சி தேடுதல், மற்றவர்களுக்கு எதிராக பேசுவது, செயல்படுவது, பொறாமைப்படுவது போன்ற காரியங்கள் எங்களை வதைத்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவரே, இந்த வதைகளை நீர் வதைத்து ஒழிக்க வேண்டும் என்று உம்மிடம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.